ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லவ் ஃபெயிலியர் இருக்கு. அந்த லவ்வால ரெண்டு பேருமே பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள போகும்போது அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது, அவங்களுக்குள்ள எப்படி காதல் வருது அப்படின்றது தான் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் வந்துட்டு எல்லாரும் கோவப்பட்டு என்னை திட்டிட்டு இருக்கீங்க. திட்டினாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, நான் தான் மொபைல்லையே வந்து எடிட்டும் பண்ணுறேன், ரெக்கார்டும் பண்ணுறேன். எனக்கு சடனாக 3 நாளாக வந்து என்னோடய மொபைலில் அந்த எடிட் ஆப் இருக்கும் இல்லையா, அது ஒர்க்கே ஆகலை. நானும் என்ன பண்ணுறதுடா ஏது பண்ணுறதுடான்னு புரியாமையே இருந்தது. ரொம்ப வந்துட்டு கேப்பும் ஆகிட்டாலும் வியூஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா ரெக்கமெண்டேஷன் ஆகுறதுமே குறைஞ்சிரும் வீடியோ. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறையவே வந்து மானிட்டைசேஷன் ஆகவே இல்லாமல் எனக்கு அதில் காசே வராத வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு கேப் பெருசாக வந்துருச்சுன்னா மட்டும் அந்த வீடியோவை நான் எடுத்து போடுவேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எனக்கு உடம்பெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. இந்த பிரச்சனைனால தான் நான் போடாமல் விட்டுட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லமாக நீங்கள் திட்டினாலும் நான் வாங்கிப்பேன். அதுக்காக கவலை எல்லாம் பட மாட்டேன். அவ்வளோ மான ரோஷம்லாம் இல்லைப்பா. ஸோ நீங்கள் எனக்காக இவ்வளோ அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போதே வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன். அதனால வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வீடியோவே கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடுவோம். எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அந்த ஹைப் பட்டன் அதையும் மறந்துடாதீங்க, ஒரு தட்டு தட்டுங்க. அப்பதான் உங்க புண்ணியத்துல இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே நேரத்துக்கு பெருசா கமெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரே ஒரு ஹார்டின் போட்டா கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து சுமி. இவ வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கா. இவளுக்கு இப்போ அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ண உடனேயே வந்து அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக அவளுக்கு இன்சூரன்ஸ் காசு வரும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்றதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு பைத்தியக்காரன் கிட்ட போய் மாட்டிக்கிறா. அவன் ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு பறக்கா வெட்டி மாதிரி சாப்பிட்றான். கொஞ்சமும் வந்து அவனுக்கு டீசன்சியே இல்லை. இவளுக்கு பார்க்கும் போதே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. என்னடா இது பண்ணுறது, நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போது அவளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு போல காலேஜில். இவனோட எக்ஸ் அந்த காலேஜில் தான் படித்தா போல இருக்கு. எனக்கு தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ இவ்வளோ கேவலமான பொண்ணு தானே, காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, அவ தானே நீ. அதனால நீ வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட்டு ஒரு நல்ல லைஃப் நல்ல பொம்பளை மாதிரி நடிக்கலான்னு பார்க்குறியா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கண்டபடி திட்டுறான். வெயிட்டர் வந்த உடனே வந்து சாப்பாட்டுக்கு ஒரு கூப்பன் எடுத்து கொடுக்குறான். சார், இந்த கூப்பன் எப்போவோ முடிஞ்சிருச்சு சார். இப்போ என்ன இங்கே வந்து நான் மட்டுமா சாப்பிட்டேன், இந்த கேடு கட்டவனும் தானே சாப்பிட்டா, அவளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் எனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மானமே இல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். சரி, நம்மளே பே பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் பார்க்கும்போது 10,000 ரூபாய் பில்லுன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிடறான். அப்போதான் குஹன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அங்கே வந்த உடனே நான் அந்த பில்லை பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனே அந்த பில்லை பே பண்ணிடுறான். யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களை அறிமுகமே இல்லை இல்லையா? அதனால ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட கார்டை கொடுக்குறான். ஹீரோயின் வந்து அவளோட கார்டை கொடுக்குறா. சரி, ஓகே, நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வேலை இருக்குது அப்படின்றதுனால ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாளா. அந்த நேரம்னு பார்த்து இவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான்னா, சார், உங்களை பார்க்க வேண்டிய பொண்ணு வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவங்க டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டாங்களாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது அவளை வரவே வேணாம், அப்படியே திரும்பி போக சொல்லுடா அப்படின்னு சொல்கிறான். ஏன் சார் அப்படின்னு கேட்கும் போது இந்த பொண்ணை பற்றி எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு ஹீரோயினோட கார்டு கொடுக்குறான். சார், உங்கள் தாத்தா வந்துட்டு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு யாரை பண்ணிக்கணும்னு தோணுதோ அவங்கள தான் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறதா தட்டாமல் அப்படியே செய்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு தேவை. இவளுக்கு ஏதோ பண தேவை இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அதனால எனக்கு இவளே ஓகே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தவங்க தான். அதோட கோமால இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்பா இருக்கான். ஆனால் அப்பங்காரன் வந்து ஹீரோயினை அவனோட பொண்ணாவே ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் இவனுக்கும் கல்யாணமே நடக்கல. அஃபேரில் பிறந்த குழந்தை தான் ஹீரோயின். அதனால தான் வந்து அவன் இவங்கள ஃபேமிலியாகவே ஏற்றுக்காமல் ஒதுக்கி வச்சுட்டான். இப்போ அவள் வந்து எவ்வளவோ கெஞ்சி கூட காசை கூட கொடுக்கல. ஹீரோயினே அவள் வேலைக்கு போயிட்டு அவங்க அம்மாவையும் காப்பாற்ற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா.
ஹீரோயினுக்கு சேலரி கிரெடிட் ஆகிடுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா, நான் எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்குறா. எனக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் நீ அனுப்ப வேணாம், எனக்கு கேஷ் எடுத்துகிட்டு வந்து கொடு, அதே நேரத்துக்கு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு இப்பயே வந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவளுக்கே தெரிய வருது அவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்கான். இங்கே எதுக்கு இவன் வர சொன்னான்னு யோசித்துக்கிட்டே அவள் கேஷ் எடுக்கிறா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறான், இது பாரு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே வந்து ஆள் தேடிக்கிட்டு இருக்க, அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ப்ரெஷர் தாங்க முடியல, நானும் யாராவது ஒரு பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும், எனக்கும் வேறு வழி இல்லை, நான் வந்து அவங்க சொல்கிறபடியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அதில் இஷ்டம் கிடையாது, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் இப்போ தான் உங்களை 2வது வாட்டியாக பார்க்குறேன், எப்படி அதுக்குள்ளே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. ஹோட்டலில் ஒருத்தனை பார்த்தியே, அவனை மட்டும் நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்து பேசி பழகிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். வேறு வழியே இல்லை, நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால அவளுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. வேலையாக வந்துட்டு நீ 2 பேருக்குமே போயிட்டு ஒரு ரிங்கை வாங்கிடு அப்படின்னு சொல்லி இவனோட கார்டை கொடுக்குறான். அதே நேரத்துக்கு உன் நம்பரையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் WeChat நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் கேஷ் எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாளா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்லைல்ல, இப்போ நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம், அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாளா. இவன் மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல. சார் திடுதிப்புன்னு எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது, எங்கள் தாத்தா பார்த்த பொண்ணு இருக்கா இல்லையாடா, அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவள் பெரிய பணக்காரி இல்லையா, அதனால அவளுக்கு வந்து ஆல்ரெடி ரொம்ப திமிரு இருக்குது, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ஒரு சிம்பிளான ஒரு பொண்ணு எனக்கு தேவை, அவ்வளோதான், இவன் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறா. ஆஃபீஸ்க்கு போன உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னவா இருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. இவன் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கா. அதே நேரத்துக்கு ஒரு பெரிய செலிப்ரிட்டியை நம்ம வந்துட்டு போய் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட இருக்க பொண்ணு பயங்கரமாக ஜாலியாக இருக்கா. அவர் வேற ரொம்ப யங்காக இருப்பாராம், சிங்கிளாக இருப்பாராம், ஹேண்ட்ஸமாக இருப்பாராம் அப்படின்னு சொல்லி அவள் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே தான் வந்து போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே உட்காந்துட்டு இருக்கதை பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. வேற யாரும் இல்லை, ஹீரோவே தான். ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிய வருது ஹீரோ வந்து இவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்து ஐகான் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு கிடைக்க போகுது போல இருக்கு. அதனால தான் வந்து இவனை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. 2 பேருமே வந்து செம்மையாக பேட்டி எடுத்து முடிக்கிறாங்க. கரெக்டாக முடிக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் சும்மா இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நாளுக்கு நீங்கள் பேச்சுலராக இருக்க முடியாது, ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. முடிச்சுட்டு கிளம்பும் போது ஹீரோயின் வந்து கையை கொடுக்குறா. அப்போ தான் ஹீரோ வந்து அவள் கையில் போட்டிருக்க ரிங்கை பார்க்குறான். கையை விடாமல் வந்து ரிங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகான ரிங்குன்னு வேற சொல்லிடுறான். உங்கள் 2 பேருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டை கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு கொடுக்குற பாக்ஸில் வந்துட்டு ஹீரோவோட வீட்டு சாவி இருக்குது. அதனாலேயே ஹீரோயின் வந்துட்டு வெளியில் காட்டாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறா. ஹீரோயின் கிளம்புற நேரத்துக்கு மெசேஜும் அனுப்புகிறான். அதுதான் என்னோட வீட்டு சாவி, நான் லொக்கேஷனையும் அனுப்பிட்டேன், இன்னைக்கு நைட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு ஹீரோவோட ஃபோட்டோவை காமிச்சு அந்த பொண்ணு ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அங்கே வந்து ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்னவோ இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஆக்சுவலாக பார்த்தா அவன் பொண்டாட்டி தான் ஃபீல் பண்ணணும், அவன் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவனால் என்ன பண்ண முடியும், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறான். ஹீரோயினுக்காக குடிச்சிட்டு இந்த தண்ணி போறக்கு ஏறிடுது. எல்லாரும் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு திட்டி விட்டுறா. ஹீரோயினும் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு நைட்டு வந்துடுறா. எதிர்பார்த்த மாதிரி வீடுமே செம்ம பெருசாவே இருக்கு. குளிக்க வந்தவ வந்துட்டு டவல் எடுத்துட்டு வராமே வந்துடுறா. அவ எங்க தேடியும் அவளுக்கு டவலே கிடைக்கல. என்னடா இது, எங்க தேடியும் டவலே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ உள்ள வந்துடுறான். என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஐயோ நம்ம வேற அரைகுறையா துணியை போட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறா. இல்ல டவலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறா. ஓடின வேகத்துக்கு அப்படியே வழுக்கி விழறாளா. நல்ல வேலையா ஹீரோ பிடிச்சிடுறான். ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேகமா அவ ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அவனோட டவல் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோவோட கண்ணு பொறுத்தவரையில ஹீரோயின் ஏதோ ஒரு வகையில கியூட்டா தெரியற மாதிரி இருக்கு. ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட காசு அதிகமா வந்து தண்ட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வந்து காசு கம்மியா மாதிரி தான் ஒரு ரிங்கை வாங்கிட்டு வந்திருக்கா. அதை அவன் போட்டுப்பானா இல்லையா அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயமா இருக்கு. அதனால கொடுக்காம வச்சிடுறா.
ஹீரோயின் தூங்குறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ நீ ரிலாக்ஸா தூங்கு, ஒன்னும் நான் உன்னை தொல்லலாம் பண்ண மாட்டேன், பயப்படாம தூங்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்து தூங்குறா. மறுநாள் காலையில 2 பேரும் வந்துட்டு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்ற ஹீரோவை அந்த ரிங் எடுத்து போட்டுக்கிட்டான். நம்ம சொல்லவே இல்லை அவனே போட்டுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ரிங் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வேணும்னா உன்னை டிரா பண்ணுவா அப்படின்னு கேக்குறானா. வேணவே வேணாம், நான் பஸ்ல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முழுசா கூட சாப்பிடல. சாண்ட்விச் அப்படியே கையில எடுத்துக்கிட்டே வேக வேகமா போறா. ஹீரோவை பார்த்து கொஞ்சம் பதட்டமாவே இருக்கா அவ. நம்ம ஹீரோக்கு சாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்துட்டு வெளிநாட்டுக்கு தான் போயிடுவான் போல, எப்பனாதான் வந்து இந்த நாட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பான் போல. அவன் வந்த உடனே இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. மோதத்தை பார்த்த உடனே என்னடா கல்யாணம் ஆயிடுச்சா, ஏண்டா கல்யாணத்துக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லல, நன்றி கேட்டவனே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். எங்க தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான் வேற ஆப்ஷன் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நானே எவ்வளவுனா பார்த்து கல்யாணம் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னும் போது, சரி ஓகே அந்த பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்ற அளவுக்கு நான் அவங்க 2 பேரும் நெருக்கமாகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு. நீ கேள்விப்பட்டியா, வெளிநாட்டுல படிப்பு முடிச்சுட்டு சான் மறுபடியும் இங்க வந்துட்டா நான் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது கேட்ட உடனே ஹீரோயின் செம்ம ஷாக்கு. இப்பதான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை யாரோ வந்து ரேப் பண்ணிட்டாங்க போல. அப்ப ஹீரோயின் வந்து இது நான் பண்ணல, வேணும்னு நான் பண்ணல, எதுக்காகவும் நான் பண்ணல, எனக்கு தெரியாம நடந்துருச்சு, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கதறிட்டு இருக்கா. அவன் வேற யாரும் இல்லை, இவன் தான் வந்து சான். காலேஜ் படிக்கும் போது இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போய் ரேப் பண்ணிருக்காங்க. அதை வந்து போட்டோஸா எடுத்து இவனுக்குமே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, காசுக்காக ஹீரோயினே தான் இந்த வேலையை பண்ணிட்டா அப்படின்னு அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தாதான் தெரியுது, இவளோட சீஃப் எடிட்டராகவே வந்துட்டு இப்ப சான் தான் வேலையில புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம அப்செட் ஆயிடுது. இவன் பார்த்தா ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையனா, ஆனா ஹீரோயின் கிட்ட காலேஜ் படிக்கும் போது அவன் ஒரு ஏழை பையன்ற மாதிரி நடிச்சிருப்பான். ஹீரோயினுக்கு இப்பவும் ஒண்ணுமே புரியல, என்னடா இவனை பத்தி கம்பெனியில எல்லாமே வந்து வேற விதமா பேசுறாங்க, நம்ம இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வேறையாச்சு அப்படின்னு சொல்லி அவ குழப்பமா இருக்கா. சீஃப் எடிட்டர்னா ரிப்போர்ட்டர் வந்து கண்டிப்பா ஒரு வாட்டியும் அவங்க கிட்ட தான் வந்துட்டு எதா இருந்தாலும் பர்மிஷன் கேட்டு பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஹீரோயினுக்கு இப்ப வேற தலைவிதியே இல்லை, அவன்கிட்ட தான் அவ எல்லாத்துக்கும் போய் நின்று ஆகணும். இவனை ஹீரோயின் கையில ரிங் போட்டிருக்கத பார்த்த உடனே அப்படியே கொதிச்சிடுறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இந்த வாட்டி எவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, போன வாட்டி தான் வந்துட்டு 60 வயசு கிழவன் கூட இருந்த காசுக்காக, இந்த வாட்டியும் கண்டிப்பா காசுக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிருப்ப, உனக்கு காசு அவ்வளவு முக்கியமா, சரி எவன் கூடயா இருக்க, ஏன் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இதுக்கு மேல என் கையை பிடிச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் அசிங்கமா திட்டிடுறா. உடனே இவன் என்ன சொல்றானா, ஏய் உனக்கு என்ன காசு தானே முக்கியம், இப்போ உனக்கே தெரியும் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படின்ற விஷயம், இதுக்கு அப்புறமும் நீ வந்துட்டு நான் சொல்றதை செய்ய மாட்டியா என்ன அப்படி இப்படின்னு ஹீரோயின் கிட்ட தப்பா பேசுறான். உன்ன மாதிரி கேவலமான புத்தி இருக்கவனுக்கு எல்லாமே வந்து தப்பா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கோபமா அங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்துட்டு அவ திரும்பவும் வீட்டுக்கு எப்படி வந்தா அப்படின்றத யோசித்து பாக்குறா. அன்னைக்கு நைட்டு பூராவும் கொட்டுற மழை, அவளால வந்துட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. போன் பண்ண யாருமே போனை அட்டன் பண்ணல. பிரசன்ட்ல வந்துட்டு ஹீரோயின் தூக்கத்துல இருக்கா. அவளுக்கு பழைய விஷயம் எல்லாம் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்டர் வந்துட்டு இல்ல இவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றும் ஆகல, பட் ஆனா வந்து இவங்க ஏதோ வந்து ஒரு ட்ராமால இருக்காங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனசளவுல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ட்ரிப் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜுரமா இருக்கு, ஜுரம் குறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நைட்டு போறாம ஹீரோயின் வந்து தூக்கத்துல சான் என்ன நம்பு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா. ஹீரோவும் பக்கத்துலயே உட்காந்து அவ கையை பிடிச்சிட்டே இருந்திருக்கான். இப்பதான் காலையில கண்ணை திறந்து பார்க்கும் போது பக்கத்துல ஹீரோ இருக்கான்றது தெரியுது. சான்ன்றவன் யாரு, உன்னோட எக்ஸா, எனக்கு புரியுது, பட் ஆனால் வந்துட்டு நான் ஒரு ஆம்பளையா யோசித்து சொல்கிறேன், எந்த ஒரு புருஷனும் வந்துட்டு பொண்டாட்டி நைட்டு பூரா அவன் பேரையே சொல்லிக்கிட்டு இருந்தா அதை ஏற்றுக்க முடியாது, தயவு செஞ்சு அதை மட்டும் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன முடிவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே வந்துட்டு அவன் பக்கத்துலேயே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டரை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். எதனால நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறா.
எனக்கு புரியுது, நீ வந்துட்டு நார்மலாக என் கூட வந்து வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? நம்ம வேலைன்னு வந்துட்டா வேலையை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், பழைய விஷயத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது. உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு நீ பெரிய அவ்வளோ ஒன்றும் ஆனதெல்லாம் இல்லடா அப்படின்ற மாதிரி தோடுது. இது பாரு, உனக்கு காசுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் மறுபடியும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் என் கூட தங்கு, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாள், ஆனால் விட மாட்டான். கிழமை கூடலாம் இருப்பேன், என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணுறான் கேஸ் பண்ணுறதுக்கு. செம்ம கடுப்பான ஹீரோயின் பலான்னு கண்ணத்திலேயே வைக்கிறா. அவ்வளோதான், அதிர்ந்து போயிடுறாரு. அதோட வேகமாக வெளியில வந்த ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பழ போன அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கால் பண்றான். அவன் கால் பண்ணிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, உன் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நாளைக்கு கல்யாண மாப்பிள்ள டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வராரு, அதனால நீயும் வரணும் அப்படின்னும் போது, நான் உங்க வீட்டுல யாரு, நானும் நீங்களும் ஒண்ணுமே சம்மந்தமே இல்லாதவங்க, எதுக்காக நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த திமிர் பேச்செல்லாம் பேசாத, நான் வான்னு சொன்னா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மிரட்டுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லி போன் வச்சிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான் ஹீரோ. அதுக்கப்புறம் இவளாவே வந்துட்டு நாளைக்கு டின்னருக்கு நான் இருக்க மாட்டேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ நானும் வரணுமா அப்படின்னு கேக்குறான். இல்ல இப்ப எதுவும் வேண்டாம், இது ரொம்ப காம்ப்ளிகேஷன், அதனால நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படி இல்லை, எங்க தாத்தா வந்து கண்டிப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் என்னோட தாத்தா கூட டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா தங்கச்சிக்காரி அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி கையெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு போறா. வா வா, எவ்வளவு முக்கியமான விஷயம் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முக்கியமான விஷயமே தெரிய வருது. அங்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, சேன் தான் வந்து தங்கச்ச கல்யாணம் பண்ணிக்க போறான் போல. இப்பதான் ஹீரோயின் வந்து சேன் இங்க பாக்குறா. பார்த்த உடனே செம்ம ஷாக்கு ஹீரோயினுக்கு. ஓ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இவன் பாக்குறான். என்ன இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னு மட்டும் இவன் சொல்லி வச்சிருக்கான் போல இருக்கு. அப்பதான் தங்கச்சிக்காரி வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கணும்ல, சேனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது, நான் வந்துட்டு அவனை உனக்கே தெரியாம உன்கிட்ட இருந்து பிரிச்சு அவனை கஷ்டப்பட்டு நான் என் பக்கம் வர வச்சிருக்கேன். ஏன்னு தெரியுமா, எப்படி உனக்கு போய் இவ்வளோ செம்ம ஸ்மார்ட்டான ஒரு பையன் கிடைக்கலாம், அதுக்கு நான் விட்டுருவேனா என்ன, எனக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனா நீ என்ன பண்ண, முட்டாள் மாதிரி அவன் ஏழை பையன் நினைச்சுக்கிட்டு நீ பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போய் அவனுக்கு கஷ்டப்பட்டு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த. ஆனா சின்ன ஒரு பிரச்சனைனால அவன் உன் மேல நம்பிக்கையே இல்லாம உன்னை தூக்கி போட்டு போயிட்டான். சே நீ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது, இவதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம அப்செட்டா அங்க இருந்து வந்து ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறா. இவன் பாக்குறான், பார்த்துட்டு இவனும் பின்னாடியே போறான். இப்போ உனக்கு என்ன தோணுது, ஐயோ இவன் கொடுத்த ஆஃபரை நம்ம வந்து ஏத்திட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது இல்ல, அதுவும் தங்கச்சி கிட்ட போய் இவனை இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இவனை அடைய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றல அப்படின்னும் போது, நீயாவே வந்து எதனா பைத்தியம் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீயாவே ஃபீல் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கலாய்க்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக என்கிட்ட கேவலமா வந்துட்டு ஏழை பையன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக என்கிட்ட நடிச்ச, உன்ன மாதிரி கேவலமானவனை எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றா. இவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி முறுக்கிறான். நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்ல, நீயும் தானே போய் சொல்லிட்டு நைட்டு ஆனா வந்து ஹோட்டலா போய் எவன்கிட்ட எல்லாம் காசு போடுங்களாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்றான். நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு கவலையே படாம பயங்கரமா கத்துவேன். அதுக்கப்புறமா உனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றா. இவனும் வேற வழியே இல்லை, நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை விட்டுறா. வேணும்னே மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து தங்கச்சிக்காரி பேசுறா. அப்ப என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப நீங்க வந்து 2 பேரும் தற்செயலா ஒரே கம்பெனில வேலை செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், சோ நீயாவே வேலையை விட்டு நின்று அதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயினை மிரட்டுறா. ஹீரோயினுக்கு செம கடுப்பு, நான் ஏண்டி நிக்கணும், என்னால நிக்க முடியாது, அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீ நினைச்சினா நீ ஒரு முட்டாளு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் எல்லாரை விடவும் ஹேண்ட்ஸமா இருப்பாரு, ரொம்ப ஆசையா இருப்பாரு, என்ன அன்பா பாத்துப்பாரு, அதனால உன் புருஷனை உன்னோட லவ்வர் எல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் மேல எனக்கு துளியோண்டு கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின்.
2 வருஷத்துக்கு முன்னாடி நீ கிழவன் கூட இருந்தது உன்னோட புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேணும்னே இவன் நக்கல் அடிக்கிறா. உடனே ஹீரோயின் செம்ம கடுப்பாய் பிடிச்சி ஒரு தள்ளுறா. அவ்வளோதான், அவள் கையில் ஒயின் பாட்டில் வச்சிருக்கா இல்லையா, அதோடையே சேர்ந்து போய் விழுந்துடுறா. அவ்வளோதான், எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. எப்படி நீ இப்படி பண்ணியிருப்ப, நீ மோசமான பொம்பளை அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அப்பாவோட பொண்டாட்டி இருக்கு இல்லையா, அது வேற வந்துட்டு ஹீரோயினை பேசுறது இல்லாமல் ஹீரோயினோட அம்மாவையும் அசிங்கமாக பேசுகிறாங்களா. அவ்வளோதான், செம கடுப்பாயிடுறா ஹீரோயின். எங்கள் அம்மாவை எதனா தப்பா பேசினா கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ரொம்ப லேட் ஆயிடுது. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கா. காலில் அவளோட ஷூவே கடிச்சிடுச்சு. ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுறான். டின்னர் முடிஞ்சிச்சா, சாப்பிட்டியா அப்படின்னும் போது நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப தூக்கமாக வருது, நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும் போது சாச்சா அதெல்லாம் வேண்டாம், இங்கே கார் நிறைய இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு டாக்ஸியும் இருக்கும் இல்லையா, நான் டாக்ஸி பிடிச்சி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். நான் ஆஃபீஸ்லேருந்து இப்படி தான் வழியாக போவேன், அப்போ பார்த்தா நீ நடந்து வந்துட்டு இருந்த, அதனால தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் காரில் ஏறி உட்காரும் போது தான் வந்து காலில் வந்துட்டு அந்த ஷூ அடிபட்டிருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே பேண்டைடு ஒட்டி விடுறான். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஜான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கூடயா நீ இருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறான் இவன். அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. டாக்டர் வந்து அம்மாவுக்கு புது ட்ரீட்மெண்ட் மாற்ற போகிறோமா, கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்கிறாரா. ஹீரோயினுக்கு இப்போ மறுபடியும் வேலையை விடவே முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை கம்பல் பண்ணி ஒரு மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் டின்னருக்கு போகிறேன், கிளைண்ட் மீட்டிங்கு, அதனால எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயினை பற்றி மேனேஜர் அப்பப்போ ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, சரி இப்போது சீஃப் எடிட்டராக ஹீரோயினோட கம்பெனிக்கு வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை, சானு, ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோக்கு செம்ம கடுப்பு. அவன் கூட தானே அவள் வந்து டின்னருக்கு போகிறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து நின்றுறான். அடப்பாவி, என்னடா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்கே இவன் வந்து ஹீரோயினை எவ்வளோ அளவுக்கு டார்கெட் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு டார்கெட் பண்ணுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அவனோட ஆசைக்கு இணங்க மாட்டா இல்லையா, அதனால தான் நீ என்ன வேணாலும் பண்ணுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கிளைண்ட்டுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க நல்லா கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுங்களும் ஹீரோயின் கிட்ட செம்மையா வழிகிறானுங்க. நீ இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு என் கிட்ட வரியா இல்லையான்னு மட்டும் பாரு, நானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். எல்லாருமே ஹீரோயினை குடின்னு சொல்லி ஊத்தி கொடுத்து அவளை பாவம் பயங்கரமா போதையாக்கி விட்டுறானுங்க. ஹீரோயின் உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளால வந்து போதை தாங்க முடியல, நேரா ரெஸ்ட் ரூமுக்கு வேகமா கிளம்பிடுறா. அந்த கிளைண்ட்ல ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறான். இதை பாரு, உன்னோட சீஃப் எடிட்டர் தான் சொன்னாரு நீ நல்லா கம்பெனி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றான். அப்ப கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே அவன் கையை பிடிச்சி முறுக்குறான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீ தொட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்குடா கொலைகேஸ்ல உள்ள போகணுன்ற மாதிரி ஹீரோ பொழைச்சு போ அப்படின்னு விட்டுறான். ஹீரோயின் வந்துட்டு இல்லை, எனக்கு வந்துட்டு அவன் இந்த மாதிரி நடந்துப்பான்னு தெரியாது, நான் சாதா வந்து டின்னர் பார்ட்டி தான் நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, வீட்டுக்கு போகலாம் வா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறான். நேராக அந்த கிளைண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எக்ஸை போயிட்டு செம்ம திட்டுறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, நீ வந்து அவள் கம்பெனி கொடுப்பான்னு சொன்ன, ஆனால் அவள் கம்பெனி எல்லாம் கொடுக்கல, எனக்கு செவிலியே 2 கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் வேற வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கதையும் சொல்லிடுறான். ஹீரோயினோட தங்கச்சிக்காரி இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளும் ஹீரோயினோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறா. அவளுக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிக்காரி வந்து அவளோட லவ்வர், அதான் இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் வந்துட்டு டின்னர் மீட்டிங்க்கு போயிருக்கான், நம்ம ஹீரோயினை தான் கூட்டிட்டு போயிருக்கான்ற வரைக்கும் எல்லாத்தையும் அவ சொல்லிடுறா. இவ உடனே ஃபோன் பண்ணிட்டு அன்னைக்கு நீ வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்த இல்லையா, அந்த எல்லா ஃபோட்டோஸும் எனக்கு வேணும், உடனே இப்போ சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, எனக்கு இது இந்த மாதிரி பார்ட்டி இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்றா. எவ்வளோ பெரிய டின்னர் பார்ட்டியா இருந்தாலும் சரி, இனிமே இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் நீ போகவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி செம்மையா கோவப்படுறான். டக்குன்னு அடுத்த நிமிஷமே வந்துட்டு ஹீரோயின் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை, ஹீரோயினை சட்டுன்னு கிஸ் பண்ணிடுறான். மறுநாள் காலையில் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நியூஸ் வருது, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் இல்லையா, அவனோட கம்பெனியில் டேக்ஸ் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் ரைடு போயிருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் ஹீரோ பண்ண வேலை தான்.
அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹீரோயினும் ஹீரோவும் போயிருக்காங்க. தாத்தா வந்து ஹீரோ கிட்ட நல்லபடியாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆக போதான். அந்த கல்யாணத்துக்காக தான் வந்து இவங்க இப்போ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாப்பிள்ளையும் இப்போ இங்கே வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேனோட பேரை சொல்றாங்க. ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. என்னது ஹீரோவோட அண்ணன் பையன் தான் வந்து நம்மளோட எக்ஸா அப்படின்னு சொல்லி இவ செம்மையா டென்ஷன் ஆயிடுறா. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வந்து உடம்பு சரியில்லை தாத்தா, நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி அவ பாட்டு ஓடிடுறா. பின்னாடியே ஹீரோவை என்ன சொல்றானா, நானும் போறேன், நானும் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாண்டே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு திட்டுறாரு. நேராக வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் அப்படியே சோகமே உருவாகி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக நீ அப்படி ஓடி வந்த, சேனை பார்த்து உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். இப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது, எல்லாமே தெரியுது ஹீரோக்குன்ற விஷயம். அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட வெளியில வேற விதமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்மையா கோவமா கேட்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றேன்னா, என்னவா இருந்தாலும் அது உன்னோட எக்ஸ் தானே, இப்போ ப்ரெசென்ட்ல உனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அதனால அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என் லைஃப்ல எவ்வளோ எனக்கு முக்கியம்னு உனக்கு தெரியுமா, அதால நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி ஃபீல் பண்ணி அழறா. ஹீரோவால் அதை தாங்கிக்கவே முடியல. என்னது உன் லைஃப்ல உனக்கு அவன் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடறான். கோவம் மட்டுமா பட்டான், அவ சொன்னதை கேட்டு செம்ம கடுப்பாய் எழுந்தே நின்னுட்டான். அவ்வளோதான், ஹீரோயின் வந்துட்டு பேய பார்த்த மாதிரி ஒரு அலறிடுறா. நமக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, நமக்குள்ள இன்னும் ஒண்ணுமே நடக்கல இல்லையா, அதனாலதான் வந்து உனக்கு இன்னுமா அவன் முக்கியமா தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவன் செம்மையா ஃபோர்ஸ் பண்றான். ஆல்ரெடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவன் வந்து தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு ஹீரோயின் தான் செம்ம கடுப்புல இருந்தா இல்லையா, பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே விடுறா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சுயநினைவே வருது, என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது ஹீரோ வந்து எங்கேயோ பிசினஸ் ட்ரிப்பா வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க தான் வந்து சொல்றாங்க. அப்பனா ஹீரோ வந்து நம்மளை பார்க்காமே போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. மறுநாள் அதோட ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா இவன் வேற கடுன்னு இருக்கான். இவனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோ கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏண்டி உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட அங்கிளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எதுக்காக என் அங்கிள் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கும் போது, ஓ இவனுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இவன் பேசுறத வச்சுதான் அவளுக்கு புரியுது ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. அவ யோசிக்கல, அஃபேர்ல இருக்கான் ஹீரோ கூட அப்படின்னு தான் இவன் யோசிக்கிறான். இது எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. என்னது வேலை என்னவோ பார்க்கணுமா, அவர் என்னோட சித்தப்பா, அவரை வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு கேடு கிட்ட நான் விட மாட்டேன். அவருக்கு இப்பதான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, அவரும் அவரோட லைஃபை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாரு, அதனால தயவு செஞ்சு அந்த குடும்பத்தை விட்டு தள்ளிடு, இனிமே நான் உன்னை அவர் கூட பார்க்க கூடாது அப்படி இப்படின்னு போது மரியாதையை கையை விடுறா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ லேட்டஸ்டா வேற ஒரு மேகசினுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் போல. அந்த இன்டர்வியூ வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதுல அவன் வந்து அவன் ஒய்ஃபை வந்து ரொம்ப லவ் பண்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கான். அதே நேரத்துக்கு அவன் போட்டுட்டு இருக்க வெட்டிங் ரிங்குமே வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த ரிங்கை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு ஹீரோயின் கையை பார்த்துட்டு இந்த ரிங் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம எதுக்கு மறைக்கணும், பேசாமல் நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹீரோவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா யாரும் ஷாக்கிங்க அப்படியான்னு கேட்காம எல்லாரும் ஆளாளுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம அப்செட் ஆயிடுது. அதோட ஹீரோ வந்து அந்த பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆயிடுது. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி அவன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட கடைசியாக தப்பாக நடந்துக்கிட்டான் இல்லையா, அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போதான் ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஏதோ ஒரு ஜெலசியில் அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, நீ என்கிட்ட எதனா கேட்கணும்னா கேளு அப்படின்னு சொல்கிறான். எடுத்த உடனே ஹீரோயின் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதுக்காக வந்துட்டு கால் முடியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்றத தான் கேட்குறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் கொஞ்ச நாளுக்கு நான் நடக்க முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சரியானது வெளியில் காட்டிக்கல அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது, என்னை யாரோ வந்து கொலை பண்ணணுன்ற
அப்படின்றத மட்டும் தெளிவா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்கேன். ஆனா நான் வந்துட்டு நடக்க முடியாம வீல் சேர்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கனால என்னை வந்து பெருசா யாரும் கொலை பண்ண ட்ரை பண்ணல. அது எதனால யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்றத ஹீரோ கேக்குறான். அப்பதான் வந்து ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் இவன் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த பார்ட் டைம் வேலை அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு யாரோ வந்து ட்ரக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப யாருன்னே தெரியாத ஒரு கிழமை வந்து இவளை கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணிட்டதா வந்து சொல்றா. இது எனக்கே தெரியாம நடந்தது அப்படின்னு சொன்னாலும் யாரும் என்ன நம்பல. அதை எல்லாத்தையும் வந்து போட்டோ எடுத்து வச்சு பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது, நான் உன்னை நம்புறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா வந்து இதெல்லாம் எங்க நடந்ததுன்னு சொல்லு, நான் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறேன், இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவன் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த ஹோட்டல் பேரை சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டையும் சொல்லி என்ன நடந்ததுன்னு செக் பண்ணி சொல்லுன்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக தங்கச்சிக்காரி வந்திருக்கா. அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு எதுக்கு வந்திருப்பா என்ன ஏதுன்னு தான் ஹீரோயினுக்கு தெரியுமே. ஹீரோயினோட வாழ்க்கையே எடுக்கிறது இவ தானே. இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த எக்ஸும் ஹீரோயினும் ஒரே கம்பெனில வேலை செய்யறது இவளுக்கு பிடிக்கல. அதனால இவ என்ன சொல்றான்னா, என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனில உனக்கு வேலை வாங்கி தரேன், மரியாதை அங்க போயிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு இன்சூரன்ஸ் இப்பதான் கிளைம் ஆயிருக்கு, நான் வேலையை மாத்தினேன் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு பிரச்சனை ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ சைடு இருக்க பிரச்சனையா அவ சொல்றா. நான் வந்து உன்கிட்ட பொறுமையா வந்து எல்லாத்தையும் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஆனாலும் நீ என் சொல் பேச்ச கேட்கல அப்படின்றதுக்கு நீ வருத்தப்படுவ, அதுக்கப்புறம் நான் என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத அப்படின்னு கோவப்படுறா. என்னவோ பண்றத பண்ணிட்டு போடி, இது வரைக்கும் எவ்வளவோ பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீ பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா ஹீரோயின். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. அவங்க அம்மாவோட மெடிக்கல் பில் கட்ட வேண்டிய நாள் வந்துருச்சு, அதனால சேலரியில இருந்து அட்வான்ஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட போய் கேட்கும் போது, ஃபர்ஸ்ட் நீ இது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸ் எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட காட்டுறா. அதுல பார்த்தா என்ன இருக்குன்னா, ஹீரோயின் வந்து எவன் கூடவே இருக்கா மாதிரி மாஃபிங் பண்ணி எல்லா போட்டோவையும் அனுப்பி வச்சிருக்கா போல இருக்கு தங்கச்சிக்காரி. அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் பயந்து போயிடுறா. ஏண்டி இன்னும் நீ தெரிந்தலையா, இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதே தொழிலாதான் இருக்கியா, அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து சேலரி வேற அட்வான்ஸா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இவன் கேவலமா பேசுறான் ஹீரோயினை. ஹீரோயின் செம்ம கடுப்பாயி அங்க இருந்து வேகமா கிளம்பி போயிடுறா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சித்தப்பா நான் உன்னை மீட் பண்ணும், கொஞ்சம் வரியா காஃபி ஷாப் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். எதுக்குடா இவன் வந்து கூப்பிட்டான் நம்மள அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உன் ஒய்ஃப் மேல உனக்கு வந்து பயங்கர லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி உன் இன்டர்வியூ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் உன்கிட்ட வந்துட்டு சில விஷயத்தெல்லாம் நான் காட்டி ஆகணும், ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை எடுத்து வைக்கிறான். ஹீரோ அதை எடுத்து பார்க்கும் போதே வந்துட்டு ஹீரோக்கு செம்மையா வெறி ஆகுது. ஆனாலும் அவன் வந்து அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இப்ப இதை எடுத்துக்கிட்டு எதுக்காக இங்க என்கிட்ட வந்த அப்படின்னு கேக்குறான். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு, அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தானே காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ அந்த போட்டோவை மொத்தத்தையும் எரிச்சிடுறான். இத பாடுறா மகனே, நீ வந்து சித்தப்பாவை பத்தி ரொம்பலாம் ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, என்னோட பிரச்சனை என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் நீ பாத்தீங்கன்னா போதும், உனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, உன் கல்யாணத்தை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஹீரோ. கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள வெறி ஆயிடுறான். நைட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ பேசாம ஏன் வேலை மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்போதான் வந்து அவள் இன்சூரன்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கா இல்லையா, அவள் வந்து வேலை மாறினா அப்படின்னா இன்சூரன்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆகிடும், அவங்க அம்மாவுக்கு கிடைக்காம போயிடும், அதனால அவள் இல்லை எனக்கு இந்த வேலையை செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. யாரு அந்த சேனல்ல தான் நீ வந்து வேலை மாற மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்னும் போது ஹீரோயின் கோவமாக எழுந்து போகிறா. எங்கே போகிற, மரியாதையாக வந்து உண்மையை சொல்லு, நீ என்கிட்ட என்னத்தை மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி உழுக்குல அவள் பயந்தே போயிடுறா. எனக்கு கை ரொம்ப வலிக்குது, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா அங்க இருந்து போயிடுறான். ஹீரோவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போறோம், நீயும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடும் போது நான் வரல அப்படின்னு சொல்றா. உனக்கு ஆப்ஷன் சொல்றதுக்கெல்லாம் வந்துட்டு வழி கிடையாது, நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும், உனக்கு வேலை வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். அவ்வளவுதான், அவங்க 2 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறமா ஆபீஸ் முழுக்கவும் வந்து கேசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாத்தீங்களா, சீஃப் எடிட்டர் வந்ததுல இருந்து வந்து ஹீரோயினியை தான் எல்லாத்துக்கும் கூப்பிடுறாரு. ரூமுக்கு உள்ள போனாங்கன்னா ரொம்ப நேரமா கதை பேசிக்கிட்டு இருக்காங்க
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரூமர் ஆயிடுது. நேரா 2 பேரும் வந்துடுறாங்க. ஹீரோக்கு புரியுது, பார்த்த உடனே வேணும்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்டர்வியூ பூராவும் வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீங்க உங்க ஒய்ஃபை பத்தி சொல்லுங்க, நீங்களும் உங்க ஒய்ஃபை எப்படி மீட் பண்ணீங்க, உங்க ஒய்ஃபை எவ்வளவு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கமா அவனோட மேரேஜ் லைஃபை பத்தியே வந்து இவன் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் வந்து தெரியுது இவன் ஏதோ வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம். ஹீரோவும் அப்படியே காதல் ரசத்தை பிடிக்கிறாரு. என் ஒய்ஃபை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்படி எனக்கு பிடிக்கும், அவ வந்து இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கத்துக்கு வழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து வேணும்னு இந்த எக்ஸை வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் அவன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான். இன்டர்வியூலாம் எடுத்துக்கிட்டு முடிச்சு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போவாவது புரியுதா அவர் வந்துட்டு அவரோட பொண்டாட்டி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நீ எவனோ ஒருத்தனுக்கு வந்துட்டு செட்டப்பா இருக்கிறதுக்கு நீ ஏன் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்பவும் நீ வந்துட்டு என்னை தொட கூட விடல, ஆனா எவன் கூடியும் நீ வந்து சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு காசு தான் அவ்வளோ முக்கியம். அந்த காலத்துல நான் அப்ப அந்த டைமே வந்து காசு இருக்கு என்கிட்ட, பணக்காரன் நான் சொல்லியிருந்தா என்கிட்டயும் நீ எல்லாமே பண்ணியிருப்ப, எனக்காகவும் எல்லாமே பண்ணியிருப்பல அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்க ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயின் கையை விடாம பிடிச்சிக்கிட்டு வா என் கூடன்னு கூப்பிடுறான். மரியாதையை கையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே பிடிச்சி ஹீரோயினை பக்கத்துல நிறுத்திக்கிறான். சித்தப்பா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன உன்னோட ஒய்ஃபை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம், நீ எதுக்காக நீ இவ கூட சுத்திக்கிட்டு இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். இது என்னோட ஆபீஸ், மரியாதை இங்க இருந்து வெளில போடா அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அவனும் வந்துட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் ஹீரோ வந்து சொல்றான், நேத்தே என்கிட்ட சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தான், என்கிட்ட வந்து என்னென்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருந்தான், இன்னும் வந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அப்பனா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுனாலதான் நேத்து நீங்க அவ்வளோ அப்செட்டா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அன்னைக்கு வந்துட்டு எடுத்த போட்டோஸ் எல்லாம் உண்மைதான், ஆனா இப்ப எடுத்த போட்டோஸ் எதுவுமே உண்மை கிடையாது. என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா இதுதான் உண்மை. நீங்க நம்பல அப்படின்னா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன், உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது, அதாவது ஹீரோ அவளை நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மேனேஜர் வந்து சார் நான் அந்த ஆளை புடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அந்த இடத்துக்கு போயிடுறான் அந்த ஆளை பாக்குறதுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல அந்த சின்ன பொண்ணை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், அந்த டைமுக்கு யாரு என்னன்னா எனக்கு தெரியாது, எனக்கு போன்ல தான் கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க, ரூம் நம்பரை சொன்னாங்க, அங்க ஒரு பொண்ணு வருவா, அவளை வந்துட்டு நீ நைட்டு ஒன்னா இருந்துட்டு போட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே நான் போட்டோ மட்டும்தான் எடுத்தேன், அதுக்குள்ளேயே 2-3 ஆம்பளைங்க வந்து என்ன அடிச்சு துரத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவால இதை நம்ப முடியல. நீங்க என்ன பண்ணாலும் சரி, இதுக்கு மேல என்கிட்ட சொல்றதுக்கு எந்த உண்மையும் இல்லை, அன்னைக்கு அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்பனா அன்னைக்கு வந்துட்டு ஹீரோயின் கூட இருந்தது இவன் இல்லைன்னா வேற யாரு, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இப்பதான் மேனேஜர் இன்னொரு விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்து ஹீரோயினோட அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்களோட பில்லுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்பனா அவ இப்போ வரைக்குமே என்கிட்ட ஹெல்ப்னு ஒன்னும் கூட கேட்கவே இல்லை, அவ வந்து காசு வேணும்னு இது வரைக்கும் கேட்கல, ஏன் அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். ஹீரோயினுக்கு டாக்டர் வேற அப்பப்ப போன் பண்ணி இந்த ஃபீஸை கட்டுமா அந்த ஃபீஸை கட்டுமான்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் கிட்டயா காசே இல்லம்மா சர்ஜரியை முடிச்சிடலாமா, சீக்கிரமா வந்து நீ ஃபீஸ் கட்டிட்ட அப்படின்னா நம்ம அந்த சர்ஜரியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சும்மா அவனாவே வந்து உங்க அம்மாவை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயினுக்கு தயக்கமாயிடுது. இல்ல அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அம்மாவை பார்க்க போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு அவன் இன்னும் நம்மள புருஷனாவே ஏத்துக்கல போல அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் வந்து எக்ஸ் கிட்ட கேட்டா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேரா HR கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. கரெக்டா அவன் அங்க உள்ள வந்துடுறான். நீ கிழிக்கிற கிழிப்புக்கு உனக்கு அட்வான்ஸ் வேற வேணுமா, அட்வான்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்க முடியாது, இவங்க சரியாவே வேலை செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கோவமா அங்க இருந்து கிளம்புறாள. உடனே அவ கைய பிடிச்சு தரேன்னு அவனோட ரூமுக்கு இழுத்துட்டு போறான். இதை எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாரும் பாக்குற அளவுக்கு இவன் இந்த மாதிரி மோசமா செய்யறான். ஹீரோயினை பத்தி தப்பா ரூமர் பேசுறாங்க. எதுக்காக உனக்கு வந்துட்டு இவ்வளவு காசு தேவைப்படுதுன்னு என்கிட்டயும் நீ சொன்னீன்னா நானே உனக்கு ரெடி பண்ணி தருவேனே. அழகழகா வந்து காஸ்ட்லியான பிராண்டட் பேக் வாங்கணுமா, இல்ல பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு போட்டுட்டு போயிட்டு எல்லாரையும் மயக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே பேச தயாரா இல்ல. இதை பாரு, நான் இப்போ உனக்கு ஆஃபர் கொடுக்குறேன்,
போறேன், இன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்டே பண்ணு, நான் வந்து எவ்வளவு காஸ்ட்லி பேக் வேணும்னாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். கடுப்பான ஹீரோயின் பலான்னு கன்னத்திலேயே ஒண்ணு வைக்கிறா. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவமா அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹெச்ஆர் லேடி வந்துட்டு இவங்க கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க, அதனாலதான் வந்து அவங்க கொஞ்ச நாளாவே அட்வான்ஸாவே காசு எல்லாம் வாங்குவாங்க, இது எப்பயுமே நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா செம்ம அப்செட்டா இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு காசும் தேவைப்படுது, அதே நேரத்துக்கு இவன் வேற இப்படி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி லைட்டா சும்மா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. நான் ஜஸ்ட் ஒன்று சாப்பிட்டியான்னு கேட்கலான்னு தான் வந்தேன், நீ ஏன் என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறான். இல்ல அப்படின்னு சொல்றா. நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவ கேட்கறா. அவனும் இல்லைன்னு ஒன்று, சரி ஓகே நான் குக் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவளோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது, அது என்னன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் எடுத்து பாக்குறான். பார்த்தா வந்துட்டு இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, உங்க அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். ஹீரோக்கா ஒரே மனசு கஷ்டம், அவ வந்து நம்ம கிட்ட சொல்லல, அவன் கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன மெசேஜ்னு இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் சொல்லிடுறான், வேற யாரும் இல்ல, சான் தான் அனுப்பியிருக்கான், காசு வேணுமா உங்க அம்மாவோட மெடிக்கல் ஃபீ கட்டுறதுக்குன்னு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, என்னது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவ ஷாக்கா பாக்குறா. அதுக்கப்புறம் தான் கரெக்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. உங்க அம்மாக்கு இப்பவே வந்து ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும், சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் அவசரமா கிளம்புறா பதட்டமா. இத பாரு என்ன ஆச்சுன்னு மரியாதையை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் இப்பதான் ஃபோர்ஸா கேக்குறான். ஹீரோயின் பதறா, இல்ல என் அம்மாவை பார்க்கணும்னு. அம்மாக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இல்ல எனக்கு காசு வேணும், ஆனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஏய் நான் உன் புருஷன்டி அப்படின்னும் போது, இல்ல நான் உங்ககிட்ட காசு கேட்டேன் அப்படின்னா அது தப்பா பேசுவாங்க, நான் யார்கிட்ட காசு வாங்கினாலும் என்ன தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி உளறா. இது பாரு, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, உன்னை யாரும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க, என்கிட்ட வாங்கினா நான் உனக்கு கொடுக்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, தயவு செஞ்சு வந்து இப்ப எதையும் யோசிக்காத, அம்மாவோட உயிர் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே போன் பண்ணி அவனோட மேனேஜர் கிட்ட போய் எல்லாத்தையும் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண சொல்றான். அங்க போன ஆபரேஷனுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு, டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் தான், நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப மணி நேரமா வந்துட்டு அந்த சர்ஜரியும் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் வந்து எங்கேயும் போகாம ஹீரோயின் கூடயே தான் இருக்கான். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம், அம்மா கண்ணை திறக்கும் போது நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயின்கா பயங்கர சந்தோஷம், நீ மட்டும் இல்ல அப்படின்னா நான் எங்க அம்மாவை எப்படி காப்பாத்திருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்படியே ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் கழிச்சு ஹீரோயினோட அம்மா கண்ணு திறந்துடுறாங்க. அவங்க கொஞ்சம் இப்ப பெட்டராகவும் இருக்காங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் ரிங்கு போட்டிருக்கான்றது. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவும் மேனேஜரும் வேற அங்க வந்துடுறாங்க. அப்ப அப்படியே ஹீரோவை பத்தி எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க அம்மாக்கு இவன் ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்றது தெரிய வருது. ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னா, நீங்க போய் கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளில அனுப்பிடுறா. அப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து அழறாங்க. வேணாமா, உங்க அப்பா என்ன பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, பணக்கார குடும்பமே நமக்கு வேணாம், அவங்க காசு வச்சு வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுவாங்க, என்ன பண்ணாலுமே நமக்கு வேணாம், தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவன் தான் வந்து இவங்க பின்னாடியே சுத்தி லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க சொல்ல கேட்காம இவங்கள ரேப் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டுக்கு போய் சொன்னா அபாஷன் பண்ணிட்டு இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்களாம். நீ போலீஸா அது இதுன்னு போனீனாலும் ப்ரூவ் பண்ண முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமாயிட்ட, நீ தான் கேவலமானவ அப்படின்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் அப்பதான் என்ன சொல்றானா, இல்லம்மா எனக்கு வந்து என்னோட இன்சூரன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் இப்ப கல்யாணமே பண்ணேன், எனக்கு அவருக்கும் எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, கொஞ்சம் நாள்ல நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுறான். ஹீரோயின் வெளில வந்து பார்த்த தான் ஹீரோ வாசல்லையா இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரியுது. அப்ப நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சு, நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறா.
ஆமா அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கு கல்யாணம் பண்ணியோ அந்த விஷயம் நடந்துருச்சு, அதனால இப்போ நீ டிவோர்ஸ் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணீங்க, அப்ப நீங்களும் என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது உடனே அதுக்கு அவன் இல்ல அப்படின்னு சொல்றான். எங்க அம்மாக்கு இப்ப நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணதெல்லாம் அப்படி, அவங்களுக்கு பணக்காரங்களே பிடிக்காது. ஜஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் இப்போ பொறுமையா இருங்க, நேரம் வரும்போது நானே அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பேன், அதுக்கு எனக்கு டைம் மட்டும் தாங்க. எனக்கு உங்களை டிவோர்ஸ் பண்றதுல கொஞ்சமும் இஷ்டமே கிடையாது. நான் ஒரு வாட்டி உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், இனிமே வாழ்க்கை பூராவும் நான் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோக்கு அப்படியே சந்தோஷம். அதோட மறுநாள் ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல வந்துட்டு இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உங்க அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேரும் வந்துட்டு கலீக்ஸ், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீ என் அம்மாவை பற்றி கேட்கறது என்னை பற்றி கேட்கறது எதுவும் தேவை கிடையாது. வேலையை பற்றி எதுனா நீ என்கிட்ட பேசணும்னா மட்டும் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா சொல்லிடுறா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது, இவன் என்ன இவ்வளோ திமிரா இருக்கான்ற மாதிரி. ஹீரோயினோட அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவங்கள பார்க்க போயிடுறான். இவனை வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், என்ன ஒன்றா படித்தவங்கன்றதுனால. இவங்க என்ன பண்ணுறாங்களாம், அப்படியே சந்தோஷமா இவன் கிட்ட பேச்சு வாக்கில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இப்ப யார கல்யாணம் பண்ணிருக்கான்ற வரையில சொல்லிடுறாங்க. இவனும் சும்மா இல்லாம ஹீரோயினோட அம்மாவோட வாயை கலரி கலரி அவன் தான் வந்து இருக்கிற வார்த்தை எல்லாத்தையும் அவங்க வாயில இருந்து புடுங்குறான். அதுக்கப்புறம் என்னது, அவனையா கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஏன்டா இவன் இப்படி பண்றான்னு இவங்களுக்கே ஒன்னும் புரியல. நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு மரியாதையா என்னோட ரூம்க்கு உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல எதிர்க்கும் ஒரு கத்துறான். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரை சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடணும், உன்னை பேரை சொல்லி கூப்பிடணுமா இல்லைன்னா ஆன்டி சித்தி அப்படின்னு கூப்பிடணுமா, எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே செம கடுப்பாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி உழுக்குறான். மரியாதையை உண்மையை சொல்லு, நீ வேணும்னே தானே வந்துட்டு என்னோட சித்தப்பாவை கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கிறான். ஹீரோயின் பிடிச்சி ஒரு தள்ளிடுறா, மரியாதையை தள்ளி நின்று பேசு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு பார்த்தா, மொத்தமா காசுக்காக தானே நீ வந்துட்டு அந்த கால் உடஞ்சவனை கூட நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு காசு தானே முக்கியம், நான் தான் அந்த காசு தரேன்னு சொல்லினேன், அப்பயும் என்கிட்ட மட்டும் வரமாட்ற அப்படின்னு கேட்கறான். சும்மாவே இருக்க மாட்டா. ஹீரோயினோட கையை பிடிச்சி முறுக்கி கையை பிடிச்சி இழுக்கிறது இதே வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அடிச்சு அவன் திருந்துற பாடே கிடையாது. இவ செம கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இவன் காண்டு பிடிச்ச என்ன பண்றான்னா, ஹீரோயின் வெளில போன உடனே அவ தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டு, நீ என்னோட அங்கிள் ஆன்டியை உடனே பார்த்தாவணும், நான் டின்னருக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கா பயங்கர சந்தோஷம். அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணி போறோம், அவ்வளவுதான் நம்மளோட ஒரே எய்ம்னு அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு சாம் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு. அப்பதான் ஹீரோயினும் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டைம் பாஸே ஆகாது, இவன் ரொம்ப போரிங் ஆச்சு, இவன் கூட எப்படி நீங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இவனுக்கு பேசவும் தெரியாது, லவ் பண்ணவும் தெரியாது, ரொமான்ஸ் பண்ணவும் தெரியாது, சரி ஜாலியாவது பேசுவான்னு பார்த்தா அதுவும் இவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை செம்மையா மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் குக் பண்றேன்னு போயிட்டு கையை அறுத்துக்கிறாளா. ஹீரோ அவ்வளவுதான் பதறி போயிடுறான். நீ சமைக்க வேணாம், எந்த வேலையும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு நீ வந்துரு, நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எந்த வேலையுமே செய்ய விடல. சின்னதா ஒரு கீரல் விழுந்துடுச்சான் கையில. ஃப்ரெண்டு கிளம்பினோடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, தாத்தா கிட்ட இருந்து கால் வந்தது, ஜானுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, ஜானும் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் டின்னருக்கு வராங்களாம், அந்த டின்னருக்கு நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம கட்டாயம் போனோம் அப்படின்னும் போது ஹீரோயின் தயங்குறா. ஹீரோவுக்கு அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு அவ தயங்கும் போது ஹீரோயினே என்ன சொல்றானா, இல்ல நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஹீரோயின் அவளோட தேவைக்காக ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்காக போய் அளவு கொடுக்கறதுக்கு போயிருக்கா. கூட வந்து ஹீரோவோட மேனேஜர் தான் போயிருக்காங்க. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்ப தங்கச்சிக்காரி அந்த இடத்துக்கு வரா. நீ எல்லாம் இங்க வந்திருக்க, நீ எதுக்காக இங்க வந்த, கிழிஞ்ச துணி எதுனா வாங்கிட்டு போறதுக்கு வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கே கொஞ்சம் சங்கடமாயிடுது. ஆனா மேனேஜர் சரியான ஆளுங்க, அவன் உடனே வந்துட்டு இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எங்க ஓனர் அம்மாவா அப்படின்னு சொல்லிடுறான். என்னது ஓனர் அம்மாவா, இவளே ஒரு பிச்சைக்காரி, ஓனர் அம்மாவா, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ எதுவும் இவகிட்ட பேசாத, நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிட்டு போறா. எப்படியாவது அவளோட புருஷன் பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா, இப்போ அளவெல்லாம் கொடுத்துட்டு போனாலே அவங்க கிட்ட போயிட்டு யாரோட பொண்டாட்டியாவ அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க எல்லா கதையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆயிடுறா. ஐயோ அவ்வளோ பெரிய பணக்காரனாச்சே அவன் அப்படின்ற மாதிரி.
அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு சின்ன மாமியாரா வேற ஆயிடுவா இல்லையா? ஐயோ, இவ எப்படி என் குடும்பத்திலேயே வரலாம், இவளுக்கு என்ன தகுதி இருக்கு என் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி இவளுக்கு செம்ம கடுப்பு. எப்படியாவது ஹீரோவையும் இவளையும் பிரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறா. நேராக கிளம்பி சேனை பார்த்து நேரடியாக எல்லாத்தையும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே போகும்போது இவ யாருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால விசாரிக்கிறாங்க. அவ அங்கே உள்ளே போன உடனே ஹீரோயின் கிட்ட இவங்க எல்லாம் ஜாடமாடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி தான், மற்றதெல்லாம் வந்துட்டு சும்மா தானே. இப்போ பொண்டாட்டி கிட்ட எப்படி இவளோட பாச்சா பழிக்கும், அவள் வச்சு செய்ய மாட்டாளா இவளை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுபட பேசுகிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு வந்துட்டு அவள் இங்கே வந்தது கூட தெரியாது. நீ எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு சொல்லி இவ கோவமா போய் சான் கிட்ட கேட்குறா. எந்த விஷயத்த அப்படின்னு கேட்கும் போது, என் அக்காக்காரி உன் அங்கிளை கல்யாணம் பண்ணுத அப்படின்னு கத்தும் போது இவன், ஓ உனக்கும் தெரிஞ்சிடுச்சா, நான் அதனால தான் அவங்கள மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் இருக்கிற குடும்பத்தில் எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். அவளும் வந்துட்டானா அவளுக்கும் எனக்கும் என்ன ஒரு மதிப்பு இருக்கும், நீ ஏன் திங்க் பண்ணிப்பாரு. நானும் அவளும் ஈக்குவலாக. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சித்தப்பாவோட பொண்டாட்டினா நமக்கு பெரியவங்களாயிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேருக்கும் நான் மதிப்பு கொடுக்க வேண்டியதாயிடும். என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. முட்டாள்தனமாக கத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சமாச்சும் வந்து ப்ராக்டிக்கலாக யோசி. அவள் வந்துட்டு நாளைக்கு நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாரும் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு இருப்பா. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் பண்ண கேவலமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அவளை ஏற்றுப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். இவன் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு லூசு பையன். இதை கேட்ட உடனே அவளுக்கு குஷி. அப்போனா வந்துட்டு அவளை எல்லாரும் எதிர்க்கே அசிங்கப்படுத்த போகிறோமா அப்படின்னு சந்தோஷமாயிடுறா. ஐயோ செல்லம், என்னை மன்னிச்சிடு, நீ இவ்வளோ பெரிய பிளான்ல இருக்க அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். டென்ஷன்ல பேசிட்டேன். எங்க நீ எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்ற பயத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த நாளும் வந்துடுது. அதனால இவங்க எல்லாரும் வந்து டின்னருக்கு ஒன்னா சேர்ந்துடுறாங்க. தங்கச்சிக்காரி ஹீரோவை பார்த்த உடனே ஐயோ சானை விடவும் வந்து இவன் ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. அந்த நேரத்துக்கு அது வந்து பிடிக்காது இல்லையா இவன் சானுக்கு. அவன் தான் உடனே ஆரம்பிக்கிறான். நம்ம குடும்பமே வந்து எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனால் ஒரே ஒருத்தவங்களால வந்து நம்ம குடும்பம் மானமே போகுது, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கேவல பேர் வருது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுக்கு நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஒரு ஆளை ஒதுக்கி வைக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அப்போவே ஹீரோக்கு புரிய வருது ஹீரோயினை பற்றி தான் இவன் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாலாம் டே என்னடா சொல்ற, ஒழுங்கா மரியாதையா ஒழுங்கா சொல்லிடு எல்லாத்தையும், என்னத்துக்கு நீ மென்னு முழுங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே அவன் சொல்லிடுறான், நான் ஆன்ட்டியை தான் சொல்கிறேன், அவங்க கேரக்டர் கொஞ்சமும் சரியில்லை. அவங்களும் நானும் காலேஜில் தான் ஒன்றா தான் படித்தோம். அப்போவே அவங்க வந்து காசுக்காக எல்லா ஆம்பளைங்க கூடயும் போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து இவனை திட்டுறாங்க. இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, ஒரு பொம்பளை இப்படிலாம் உனக்கு பேசுறதுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. அப்போ உடனே ஐயோ இது என்னடா ரூட்டே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறானா, இவ மாஃபிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சு இந்த ஃபோட்டோ எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறா. எல்லாரும் அதை பார்த்துட்டு உண்மை அப்படின்ற நம்பிடுறாங்க. அதுக்கு உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்ன பேசணுன்னாலும் பேசுங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, என்னோட பொண்டாட்டி பற்றி எனக்கு தெரியும், அவள் யார், அவள் என்ன பண்ணுவா பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சானோட அப்பெல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி கேவலமானவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கக்கூடாது, இவெல்லாம் தேவை கிடையாது, 1-2 ஆம்பளை இல்லை எத்தனை ஆம்பளை கூட அவள் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப மோசமாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில் என்னோட ரூம்க்கு வந்து நீ பாரு என்ன தனியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. இவ உடனே என்ன நினச்சிக்கிறா தங்கச்சிக்காரினா, அவ்வளோதான் செத்தா அப்படின்னு யோசிக்கிறா. நீ தைரியமாக போய் என் தாத்தா கிட்ட பேசிட்டு வா, ஏன்னா அவர் குருட்டாம் போக்குலெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது, அவர் வந்து ரொம்ப எல்லாரை விடவும் யோசித்து பேசுகிற பர்சன் தான், நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லி ஹீரோ தைரியம் சொல்கிறான். ஹீரோயின் உள்ள போன உடனே நான் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல வரா. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லம்மா, உங்க கல்யாணம் எப்போ ஆச்சோ உன்னை பத்தி மொத்தமா நான் விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் வந்துட்டு என்னோட பேரனோட காசுக்காக நீ கொஞ்சம் கூட ஆசைப்படலை அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. உன்னை தனியாக நான் எதுக்காக வந்து பார்க்க சொன்னேன் அப்படின்னா, நீயே பார்த்தல அவனுக்கு எந்த அளவு காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவனுக்கு எதையுமே கிடைக்க விடாமல் பண்ணிடுவாங்க. அவன் வந்து இந்த மாதிரி வீல் சேர்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். எப்படியாவது அவனுக்கு ஒரு புள்ள மட்டும் நீ பெற்று கொடுத்துட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு.
அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஹீரோக்கு எதனா குறை இருக்கும் போல, கால் முடியாததுனால அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. அது போதுமா, எனக்கு அது போதும், அவனுக்கு மட்டும் ஒரு புள்ள பிறந்துடுச்சுன்னா எனக்கு அது போதும், நீ இது சொல்லிட்டல இதுவே எனக்கு போதும். ஆனா நீ இவங்கெல்லாம் பேசுறாங்க அவங்கெல்லாம் பேசுறாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அவங்க எல்லார் வாயும் நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் தாத்தா கிட்ட பேசி இருந்துட்டு இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ரூம்க்கே வர. அவங்க அங்கேயே தான் அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க. இவ்வளோ நேரம் தாத்தா கிட்ட என்ன பேசியிருந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து சும்மா தான் பேசியிருந்தோம் அப்படின்னு போய் சொல்றா. உடனே இவன் கண்டுபிடிச்சிடுறான். மரியாதையை உண்மையை சொல்லு, என் தாத்தா வந்துட்டு அவருக்கு பேர குழந்தை வேணுன்றதை தவிர வேற எதுவும் உன்கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு கரெக்டா அப்படின்னு கேட்குறான். ஆமா உண்மைதான், பெரியவங்க வேற என்ன எதிர்பார்ப்பாங்க, அதுதானே எதிர்பார்ப்பாங்க, அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்றும் நம்மளால பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்றா. அது எப்படி பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிற, எனக்கும் இப்பயே குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை போய் தூங்க வச்சுட்டு, நீ எப்ப ரெடியோ அப்பதான் நீ கவலைப்படாம ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். தாத்தாக்கு தெரிய வந்துடுச்சு தங்கச்சிக்காரி தான் இதை எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அவனால அவனோட ஃபியான்சி கூட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதா, இது என்ன இவ்வளவு மோசமான விஷயமா இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லையா, ஃபேமிலி டின்னர் அன்னைக்கு அதுவும் டின்னர் டேபிள்லயே உட்காந்து இந்த மாதிரி ஒரு போட்டோஸை எல்லாருக்கும் அனுப்புறாள் பெரியவங்களுக்கு, அவளுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி செம்மையா கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டோஸ்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து இவன் சான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க தாத்தா வந்து சொல்லிட்டாரு போல இருக்கு. அப்பதான் அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உன்னோட மொபைல்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கதை விடுறா. அந்த மாதிரி ஒரு கேடுகட்டவே நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், நான் என்ன பண்றது, அதுக்காக நான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட எப்படி எப்படியோ சொல்லி சமாதானப்படுத்திடுறான். அவனும் இவ பண்ணது சரிதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு நேத்த பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது ஹீரோ வந்து நறுக்குன்னு கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அட பாவி என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும் போது, இப்ப தாத்தா நம்மள இங்க இருந்து கிளம்ப விடணுமா வேணாமா, அவர் எதுக்காக நேற்று நைட்டு இங்கேயே நம்மள தங்க சொன்னார்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா, அதுக்காக தான் கீழே அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்றான். காலையில ஆஃபீஸ்க்கு வந்த உடனேயே வந்துட்டு சான் என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இது பாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் இதை வேணும்லாம் பண்ணல, நான் போட்டோ அனுப்புறதாலாம் இல்லை, தெரியாம இது நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். இதை பாரு, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்ட, இப்போ வந்து நீ மன்னிப்பு கேட்கறது யூஸே கிடையாது, எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது, நான் என் வேலையை பார்க்கறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றா. கரெக்டாக இப்போ தான் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த விசாரிக்க சொன்னான் இல்லையா, அதை ஒருத்தன் விசாரித்து சொல்கிறான். இப்போ தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, சார் அது வந்து யாரோ அவங்களுக்கு ட்ரக்கை கொடுத்து தெரியாமல் தான் இது எல்லாமே நடந்திருக்கு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் அவனுக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. இங்க அதே நேரத்துக்கு வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு கிஃப்டை வாங்கிட்டு அவனுக்கே தெரியாம அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரா ஓப்பன் பண்றா. பார்த்தா அதுல ஒரு முத்துமணி மாலை இருக்கு, பிளஸ் ஒரு போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோல ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே பார்த்த உடனே டென்ஷன் ஆயிரா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினா அந்த மணி மாலை கீழே போடுறாளா, ஆனா டக்குன்னு ஹீரோ பிடிச்சிடுறான். எதுவும் ஆகலை, நல்ல வேலை, தயவு செஞ்சு என்னோட பர்சனல் பொருள் எதையுமே தொடாத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவமா ஒரு மாதிரி பேசுறான். ஹீரோயினுக்கே ரொம்ப சங்கடமாயிடுது, என்னடா இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு. ஹீரோயின் உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளோட ஃப்ரெண்டு சாம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போதுதான் அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, ஆனா இப்ப அவ உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயினுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, அவனோட பழைய விஷயத்தெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே எல்லாரும் எதிர்க்கையும் இவன் ஹீரோயினை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். ஏன் என்கிட்ட சொல்லல, 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் உன்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கத்துறான். எல்லாரும் அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரை. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து ரூம்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனா செம்ம டென்ஷன்ல இருக்கான். நான் வந்து எவ்வளவோ உனக்கு சொல்லத்துக்கு ட்ரை பண்ணேன், நீ என்னோட பேச்சை கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட தயாராகவே இல்லை, யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பற்றி மட்டும்தானே யோசித்த, நீ என்ன நம்பவே இல்லையே அப்படின்னும் போது, ஐயோ இப்போ நான் நம்புறேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நீ என்னை ஏற்றுக்குங்க ஆகணும், நான் உன்னை எவ்வளோ உயிருக்கு காதலிச்சேன் தெரியுமா அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கா. குற்றாலத்துக்கு வேணா டிக்கெட் வாங்கி தரேன், போய் குளிச்சுட்டு
என்னவா மூளை குழம்பி போயிடுச்சா உனக்கு? நான் இப்போ அங்கிளோட ஒய்ஃபு, அது தெரிஞ்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. நானும் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன். நீயும் வந்து உன்னோட கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். போடா பைத்தியமே, நான் வந்து என்னோட கல்யாண வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியா இருக்கேன், இப்போதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாத, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட மேனேஜர் இருக்கான் இல்லையா, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரூமில் வந்து ஹீரோயின் கூட யார் இருந்தா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். யாரா அது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த ரூமில் வந்துட்டு ரூம் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க காலையில், அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கார்ஃப் தான் கிடச்சிருக்கு. இந்த ஸ்கார்ஃப் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, லிமிட்டட் எடிஷன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதை நம்ம ஆளுங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னும் போது இதை பார்த்த உடனே இது யாருதுன்ட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு போல். ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். ஹீரோயின் தூங்கிட்டா அப்படின்னு நினச்சி பக்கத்தில் வந்து உட்காரும் போது தான் தெரியுது ஹீரோயின் முழிச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ உன்னோட கஷ்டம் எதையும் என்கிட்ட சொல்கிறதே இல்லை. அப்போ நீ இது வரைக்கும் என்னை வந்து உன்னோட சரிபாதியாக யோசிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் ஹீரோ வந்து இவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து எங்கேயோ அவுட்டிங் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே பணக்கார பசங்கன்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரையுமே கிட்னாப் பண்ணி காசு கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து காசு கொடுக்கவும் தயாராகிட்டாங்க. இருந்தாலுமே அந்த ஆளுங்க வந்துட்டு இவங்க 2 பேரையும் கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து இவங்க உள்ள இருக்கும் போது அந்த இடத்த எரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கும் போது இவன் மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்திருக்கான். ஃபுல் இடமும் தீ பொத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. இவனுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல பூராவும் அவளை தேடிட்டு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் தப்பிச்சு அங்கிருந்து ஓடி வந்திருக்கான். அப்பவும் இவனை எல்லாரும் தப்பா தான் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணை அங்கேயே அவன் விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் தேடின வரைக்கும் அந்த பொண்ணு அவனுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுநாளே வந்துட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணோட சடலத்தை மீட்டதா வந்து போலீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சடலம் வந்து முழுசா எரிஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணு தான் அப்படின்றது அவங்களால அது முழுசா கண்டுபிடிக்கவும் முடியல. 2 கையும் வந்து கட்டி போட்ட அடையாளம் மட்டும் இவனுக்கும் இருந்தது, அந்த பாடியிலையும் இருந்தது. அதை வச்சு அந்த பொண்ணு தான் அது அப்படின்றது போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் ஹீரோக்கு அவளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பவே இல்லை. இப்போ வரைக்கும் அவளா இருக்காதுன்னு நம்பிட்டு இருக்கான். ஆனாலும் வருஷம் வருஷம் அதே நாள் வந்துட்டு இந்த பாடியை எங்க புதைச்சாங்களோ அந்த இடத்துல வந்து இவன் மரியாதை செலுத்திட்டு இருக்கான். எல்லாரும் இப்போ வரைக்கும் நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா நான் முழுசா அவளை எல்லா இடத்துலயும் தேடினேன், அவ அங்க இல்லை. எனக்கு இது இப்போ வரைக்கும் புரியாத புதிர் தான் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே ஹீரோ வந்து அந்த ஸ்கார்ஃபுக்கு சொந்தக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப நீ எனக்கு முழுசா இதுக்கான விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி செமையா கோவப்படுறான். யாரா அது அப்படின்னு பார்த்தா சாம தான். டே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உன்னோட ஸ்கார்ஃப் வந்து எப்படி ஹீரோயினோட ரூம்க்கு போச்சு, அப்ப இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடே படுபாவி, நாசமா போனவனை எல்லாத்தையும் மறந்துட்டியா? அன்னைக்கு நீ பயங்கரமா போதையாயிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ வந்து உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டையே நினைச்சு ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து சரி உனக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி தருவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த நேரம்னு பார்த்து ஒரு பொண்ணை ஒருத்தன் கூட்டிட்டு போனான். அவனை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து துரத்தி அடிச்சுட்டு உன்னை தாண்டா கூட்டிட்டு போய் அந்த ரூம்குள்ள நான் விட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஞாபகம் வருது. அந்த ஸ்கார்ஃபு அவன் சாம்து தான், பட் அவன் தான் ஹீரோக்கு அதை கொடுத்துருக்கான். இவனுங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த சேட்டையே பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க பாவம். அப்போ நீ என்ன சொல்ல வரனா, அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட ரூமில் இருந்தது நான் தானே சொல்ல வரியா அப்படின்னு முதலேண்டா இதுக்கு மேலே நான் விளக்கமாக எப்படா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே அப்படியே பயங்கரமாக ஹீரோவுக்கு வெக்கமாக வந்துடுது. மேனேஜர் வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கார். சார் சாரி சார், நான் அவசரப்பட்டு உங்கள் மேலே கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். சீக்கிரம் போடா, சீக்கிரம் போய் உன் ஒய்ஃப் கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லு, அவங்களும் கொஞ்சம் மனசு நிம்மதி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார சொல்கிறான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துடுறான். என்ன ஆச்சு சடனா வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஹீரோ தயங்கிக்கிட்டே வந்துட்டு அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு நைட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்குமே வந்து அதை கேட்ட உடனே அவளுக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃபோன் அடிக்குது.
யாருன்னு பார்த்தா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. நான் திரும்ப வந்துட்டேன், நீ எங்கே இருக்கா, உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற. அவ்வளோதான், 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. இதோடையே இந்த ட்ராமா முடியுது. மேபி இதோட சீசன் 2 வரலாம். சீசன் 2 வந்துச்சுன்னா நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.